முப்பத்து முக்கோடி தேவர் நடுங்கவே முழு உலகை சிறைபிடித்தான் பண்டகாசூரன். பிரம்மன் தந்த வரத்தால் வந்த ஆணவம் கொடுமையால் வாடிது புவனம். தஞ்சம தேவர்கள் சக்தியை தொழ தர்மம் காக்க எழுந்தாள் மகாசக்தி தீப்பிழம்பு. காஞ்சிபுரத்தில் ஆகாச திருத்தலத்தில் கருணை கடல் காமாட்சியாய் அவதரித்தாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் அசுரப்படை நடுவே போர்க்கோலம் பூண்டாள். கரும்பு வில்லேந்தி மலரம்புகள் தொடுத்து களம் புகுந்தாள் காஞ்சி நகர் காளி பண்டகாசுரின் பெரும் படைகளை சிதடித்து போற்ற போர்க்களம் நின்றாள். ஆணவம் கொண்ட அசுரனை வதம் செய்து அகிலத்தில் அமைதியை மீண்டும் நிலைநாட்டினாள். வெற்றி வீரேசத்தை மனதினில் அடக்கி அமைதி தவ கோலம் பூண்டாள் அன்னை. காஞ்சியில் இன்றும் யோக நிலையில் அருந்து கண்ணிமையாது உலகை காக்கும் ஈஸ்வரி. துன்பம் நீக்கி இன்பம் நல்கும் மகாசக்தி அவள் பாதம் பணிந்தால் வாழ்வு சிறக்குமே.